வாசிப்போம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமென், ஆமென். வாக்கு மாறாத கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இந்த நீங்கார யாரை சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். நீ அப்படின்னு போட்டிருக்கல, யாரை சொல்லுகிறார்? அவ்வளோதான். வெரி குட் மா, வாழ்த்துக்கள். சரியா பாயிண்ட பிடிச்சிட்ட. நீ தான். யார் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க தான். ஆமா, விசுவாசிக்கிற நீங்க தான், அது வேற யாருமெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிற நீங்க தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. இதுல யோசேப்போட ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு எந்த அளவுக்கு விசுவாசித்தான் அப்படிங்கிறத, அவன் விசுவாசித்ததுனால எப்படி செழிப்பா மாறினா, விசுவாசிக்காத சகோதரர்கள் என்ன ஆனார்கள்? ஆதியாகமம் 41 அதிகாரம் 54 வசனத்தை வாசிங்க. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. பாருங்க, யோசேப்பு பட்ட பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க வாசித்திருப்பீங்க. ஆமா, அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு அதிபதி ஆயிட்டான். அதிபதியான யோசேப்பு தீர்க்க தரிசனமாக சொன்னது 7 வருடம் எகிப்திலே அல்ல, உலகம் முழுவதும், எகிப்துக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பஞ்சம், கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று இதே யோசேப்பு தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்திடுவார். யாருக்கு? ராஜாவுக்கு. அப்ப ராஜா கேட்பாரு என்ன செய்யலாம். அப்ப ராஜாக்கே அட்வைஸ் கொடுப்பாரு இவர். ஆமா, ராஜாக்கு வந்த சொப்பனத்தை ஒரு விளக்கி சொல்லி அதற்குண்டான சொல்யூஷனையும் சொல்லி கஜானா முழுக்கும் சேர்த்து வச்சிருவார். எல்லா தானியங்களால் நிரப்பிடுவார். அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் யோசேப்புக்காக சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றத்தான் இவ்வளவும் நடக்கும். எவ்வளவு உலகமே பஞ்சத்தில் போகுது. ஏன் சொல்லுங்க? யோசேப்புக்கு கொடுத்த ஒரு தரிசனம், யோசேப்புக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், அதுக்காக உலகம் முழுவதும் பஞ்சத்தில் விழுந்து கிடக்கும். சொந்த சகோதரர்களும் யாக்கோபும் கூட, பெற்ற தாய் தகப்பனும் கூட பஞ்சத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் கிடப்பாங்க. ஏன் அப்படின்னா யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம். வாசிங்க, ஆதியாகமம் 42 ஆதியாகமம் 37 6, 7, 8 வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த தரிசனத்தை சொல்லும் பொழுது யோசேப்பு சின்ன பையன், அவங்க அண்ணன்லாம் பெரிய ஆளுங்க. யோசேப்பு சொல்றான், இப்படி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுக்கும் சேர்த்து அறவுழுது. இது மட்டுமா? நீங்க தொடர்ந்து வீட்டில் வாசித்து பாருங்க. அப்பாட்ட போய் சொல்லுவான், அப்பா நான் இன்னொரு தரிசனம் பார்த்தேன்ப்பா. என்னப்பா? அப்ப சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்னை வணங்குகிறது. உடனே அப்பா யாக்கோபு சொல்வார், ஏல கொழுப்பு பிடிச்சவனே, ஏற்கனவே உன் அண்ணன்மாரெலாம் உன் மேலே கோபத்தில் இருக்காண்டா. அரிக்கட்டுகள் வணங்குன்னா அண்ணன்மார் வணங்குவான்னு சொல்லிட்டே நீ கோபத்தில் இருக்காங்க. இப்போ அப்பாவே வணங்குவேங்க, சூரியனாகிய நான் வணங்குவேனா? கொழுப்பு பிடிச்சவனே படாங்கிட்டு அப்படின்னு யோசேப்பை விரட்டி விட்டாங்க. ஆனா யோசேப்புக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மறக்கவில்லை. அவர் யோசேப்பு ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்தார் இல்லையா? ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து அந்த தேசத்துக்கே அதிபதியாக்குகிறார். அந்த தேசம் முழுவதும் அதிபதியாக்கி யோசேப்பு மூலமாக அந்த சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி காண்பித்தார். ஆதியாகமம் 42 அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து
தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். தான் பெத்த பிள்ளை யோசேப்பு தான் அங்க அதிபதியா இருக்கான் அப்படின்னு யாக்கோபுக்கு தெரியாது, அவங்க அண்ணமாருக்கு தெரியாது. பஞ்சம் பயங்கரமா இருக்கு. இப்ப யாக்கோபுக்கு பயம் வந்துட்டு, நம்ம குடும்பமா இப்ப செத்து போயிடுவோம். ஊர்ல எல்லாம் பஞ்சத்துல செத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மரணத்தை பார்க்காங்க, இவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க பஞ்சத்துல. இப்ப யாக்கோபுக்கு பயம், தன்னிடத்துல இருந்த எல்லா தானியமும் செலவழிந்து போனது. அப்ப எகிப்துல தானியங்கள் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை போக சொல்றார். 11 பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளை, ஒருத்தர் பெஞ்சமினை மட்டும் வச்சுக்கிடுவார் கையில. ஏற்கனவே யோசேப்பு தொலைஞ்சு போயிட்டான். 10 பேர் மிச்சம், நீங்க பெரிய ஆளுக்கு இருக்கீங்கப்பா, பெஞ்சமினை நான் வச்சுக்கிறேன், நீங்க 10 பேரும் போய் எப்படியாவது என்ன செய்யுங்க, தானியத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி ஃபுல்லா நீங்க வீட்டுல படிங்க. அங்க போனா யோசேப்பு ஒரு அண்ணனை பிடிச்சி வச்சுக்கிடுவான், பிடிச்சி பெஞ்சமினை கூப்பிட்டு வா அப்படின்மா. ஆமா, பெஞ்சமினி உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா. தன்னை வெளிப்படுத்த மாட்டான், தான் தான் கூட பிறந்த தம்பின்னு வெளிப்படுத்த மாட்டான். இப்ப கர்த்தருடைய திட்டத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த ஸ்டோரி 2வது தான் உங்களுக்கு. கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிமையாக சிறு வயதிலேயே அண்ணன்மாரால் நடத்தப்பட்டவன், அண்ணன்மார்களால் கொடுமைப்படுத்தப்பட்டவன், குழியிலே தள்ளப்பட்டவன், ஆமா அடித்து உதைக்கப்பட்டவன் யோசேப்பு. அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஆனா அண்ணன்கள் அவனை பகைத்து அடிமையாக அவர்கள் விற்று போட்டார்கள். அடிமையாக விற்கப்பட்ட தேசத்திலே யோசேப்பு அதிபதியாக மாறுகிறான். யோசேப்பு யாத்ரா ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சின்ன வயசுல வந்த தரிசனம் என்ன? அண்ணே, எல்லா அறிக்கட்டும் என்னை வணங்கி நிற்கிறது அண்ணே அப்படின்னு அண்ணமார்ட்ட சொன்னா யோசேப்பு. அப்ப அண்ணமார அடிச்சாங்க, இல்ல லூசு பையில, நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமடா, அறிவில்லையா அவனுக்கு இப்படி பேசுத அப்படின்னு சத்தம் போட்டாங்க. ஆனா யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் மாறாதது. தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த கர்த்தர், உங்களை குறித்து தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் முன்னே உங்களை அழைத்து பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக, உங்கள் சகோதரிகளுக்கு முன்பாக, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக, உங்கள் தேசத்திலே அவர் உங்களை உயர்த்தி வைக்கிற நாள் இருக்கிறது. உங்களுக்காக சொல்லப்பட்ட தரிசனம் ஒரு நாளும் மாறாது. இன்றைக்கு நீங்க கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம், இன்றைக்கு சோத்துக்கே வழி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு அடிமைப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா உங்களை குறித்த ஒரு திட்டம் பெரியது. யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்பர தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இந்த சகோதரர்கள் தான் யோசேப்பு சின்ன பையனா இருக்கும் போது அதெல்லாம் வணங்க முடியாதடா பைத்தியக்கார பையல அப்படி சொன்னவங்க. ஆனா தரிசனம் மாறாதது, தரிசனம் நிறைவேறியது. இன்னைக்கு உங்களை ஒதுக்கி வைக்கலாம், இன்னைக்கு உங்களை கழிச்சு வைக்கலாம், நீ உருப்படாதவன்னு சொல்லலாம், ஆமா நீ ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்களை குறித்த திட்டத்தை பெரிதாக வைத்திருக்கிறார். உங்களை குறித்த திட்டம் மிக பெரியது. கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டாருங்க, பொய் சொல்லவே மாட்டார். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளிலே சில பிள்ளைகள் உருப்படாத பிள்ளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த பிள்ளைய ஒருவேளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து கேட்டு வாங்கினதெல்லாம் திட்டு தான். ஆமா, திட்டுதான். இதெல்லாம் உருப்படாத கேஸ். இது எங்க உருப்படும்? வேலைக்கு போக மாட்டுக்கு, ஒண்ணுக்கும் போக மாட்டுக்கு, ஊர் சுத்திட்டு திரியுது. இப்படித்தான் தெருமுழுக்க என்னை பத்தி சொல்லுவான். அடங்காப்படாரி பையா, இவெல்லாம் உருப்பிடுவானா? எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன்னா எங்க அக்காவுக்கு ரொம்ப பயப்படுவேன். எங்க அம்மா அப்பா என்னை அடிக்க மாட்டாங்க. எங்க அக்கா என்ன செய்வா தெரியுமா? நம்ம இந்த கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. தண்ணி தொட்டி இருக்கு பாருங்க, தண்ணி தொட்டி, அதுக்குள்ள முக்கிடுவா என்ன. எப்படி? குப்பரை படுக்க போட்டு மூஞ்சி உள்ள போயிடும். ஆமா, அடி வெளுத்தெறிஞ்சுருவா. பொய் சொன்னான், ஆமா பொய் சொன்னா அடி விழும் எனக்கு.
எங்கள் அக்கா வந்து ஒழுக்கமாக என்னை வளர்த்தா, அந்த பயம் எனக்கு இப்பவும் இருக்கும். ஆமாம், எங்கள் அம்மா அப்பா கூட என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் தாயின் கருவிலே என்னை தெரிந்தெடுத்த கர்த்தர் என் சகோதரரை காட்டிலும் என் சகோதரிகளை காட்டிலும் என்னை மேன்மையாக வச்சார். இன்னைக்கும் வச்சிருக்கிறார். ஏன் சொல்லுங்க? தாயின் கருவில் தெரிந்தெடுத்துட்டார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. உங்களையும் அப்படித்தான். உங்கள் குடும்பத்தில் உங்கள் சந்ததியில் யாரையாவது ஒரு ஆளை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருப்பார். அது இன்னைக்கு பார்க்குறதுக்கு தருதலை மாதிரி தெரியலாம். ஆமாம், உருப்படாத கேஸ் மாதிரி நீங்கள் தெரியலாம். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க. உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்கள் சந்ததிக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க. தாயின் கருவிலே அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். யோசேப்பை எல்லாரும் தள்ளினாலும் கர்த்தர் தள்ளலங்க. அவர் தள்ளாதபடி அவனை கரம் பிடித்து கடைசி வரை நடத்தி கொண்டே வந்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3:24 சொல்லப்பட்டிருக்கே. அது சும்மாவா? அவர் கிருபையினால இலவசமாக உங்களை என்ன நீதிமான ஆக்கிட்டாரு. அப்போ நீதிமானுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீங்கள் கலங்காதீங்க. ஐயோ இந்த நாள் இப்படி இருக்கே, என் பிள்ளை உருப்படாமல் இருக்க, என் புருஷன் இப்படி இருக்கானே, என் பொண்டாட்டி இப்படி இருக்காளே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை தேவன் ஏற்ற சமயத்தில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உலகமே உன் பிள்ளை உருப்படாதுன்னு சொன்னாலும் நீ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. உன் பேரன் தேரவே மாட்டான், உன் பேத்தி தேரவே மாட்டா, அது விளங்காத கேஸு அப்படின்னு உலகமே சொல்லட்டுமே, நீங்களே கண்ணால் பார்க்கட்டுமே. ஆனால் உங்கள் முழங்காலை முடக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிக்காக நீங்கள் முழங்கால்களை முடக்குங்க. யாக்கோபு அதைத்தான் செய்தார். அண்ணன் தம்பி வித்துட்டான், யோசேப்பை காணும். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சவர் யோசேப்பு கிடைக்கிறவரை அழுதுகிட்டே இருந்தார். தன் பிள்ளைக்காக முழங்காலை முடக்கி கொண்டே இருந்தான். செத்துட்டான், நம்பவே இல்லை. அண்ணன் தம்பி இது சொன்ன, அப்பா சிங்கம் அடித்து கொன்று விட்டது, தம்பி செத்துட்டான், அவன் ட்ரெஸ்ஸை பாருங்க, ரத்தத்தை பாருங்க, செத்து விட்டான். எல்லாரும் நம்பினாங்க. யோசேப்பும் யாக்கோபு மட்டும் நம்பவே இல்லை. போங்கடா டேய், என் பிள்ளையெல்லாம் அவளை ஈஸியாக சிங்கம் அடித்து கொல்ல முடியாது, எந்த மிருகமும் அடித்து கொல்ல முடியாது. என் பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பார். அவன் இருப்பான், எங்கேயோ இருக்கிறான், எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறான். அந்த விசுவாசம் யோசேப்பு முன்னால் கொண்டு, யாக்கோபு முன்னால் யோசேப்பை நிறுத்தியது. அடையாளம் பார்த்த உடனே எல்லாம் அழுது புலம்பிட்டாங்க. அந்த ஸ்டோரி நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த ஸ்டோரி. யாக்கோபு அழ, அண்ணன்மார் அழ, யோசேப்பு அழ, எல்லாம் அழுவாங்க. கடைசியில் உச்சிதமான பங்கை யோசேப்பு எல்லாருக்கும் கொடுப்பான். பெஞ்சமினுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு கொடுப்பான். தேவஜனமே, அந்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்கள் சந்ததியை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் நடத்துவார். ரோமர் 16:20 வாசித்து முடிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். இன்றைக்கு சத்துரு உங்கள் பிள்ளைகளை வஞ்சித்து வச்சிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை வஞ்சித்து வச்சிருக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. எந்த பிள்ளை சரியில்லாமல் இருக்கோ அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஏசாயா 45:4 சொல்லப்பட்டபடி வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வாக்கு மாறாத கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் தாயின் கருவிலே உங்களை தெரிந்தெடுத்து விட்டார். தாயின் கருவிலே உங்களை குறித்த தரிசனம் அவருக்கு உண்டு. அந்த தரிசனத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரகசியம். நீங்க யாரு அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
அவர் உங்களை கைவிடாத தெய்வம். ஆமாம், உங்களை கலக்கம் அடைய வைக்க மாட்டார், உங்களை அள வச்சு பார்க்க மாட்டார். நீங்களாக உருவ குத்தி கொள்ளாதிருங்க. உங்களை ஆசீர்வதிக்க 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 அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் பழுகி பெருக பெருக சந்தோஷப்படுவார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் துக்கமாக இருந்தால் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்கு கொடுக்கிறவர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறவர். இந்த புதிய நாளிலே துக்கத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் உருப்படாத கேஸுன்னு உலகம் சொல்லுதோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், என்ன எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க, நான் அப்படி தான் இருந்தேன், உருப்படாத கேஸாக தான் இருந்தேன். இன்றைக்கி அவர் உலகத்துக்கே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளை அப்படி மாற்றுவார் கர்த்தர், உங்கள் கணவரை மாற்றுவார். ஆமாம், யாரெல்லாம் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப மோசமாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிங்களோ அவங்களுக்காக முழங்கால முடக்குங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவர்களை குறித்த தரிசனம் கர்த்தருக்கு உண்டு, உங்களை குறித்த தரிசனம் உண்டு. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினம்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம். விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. கர்த்தாவே, இந்த அதிகால ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்தித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சந்திச்சு கொடுங்கப்பா. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தினாலத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அலேலியா சொல்லுவோமா? ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.